அறிவாலய நிழலுக்கு ஒதுங்கிய திருமாவளவன். ஒரே விஷயம், ஓடி வந்த திருமாவளவன். சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேலூர் சந்திப்பில் பேசிய விஜய், எப்போதும் போல் திமுக தாவேக இடையில்தான் போட்டி என தெரிவித்தார். அத்துடன் திமுகவை கடுமையாகவும் விமர்சித்தவர், அறிவாலயத்தில் நிழலுக்கு ஒதுங்குபவர்களை எல்லாம் வைத்து கூட்டணியை உருவாக்கி இருப்பதாகவும் பேசியிருந்தார். அவருடைய இந்த பேச்சுக்கு தாவேக தொண்டர்கள் ஃபயர் விட்டு வரும் நிலையில் பிற கட்சியை சேர்ந்தவர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் விசிக தலைவர் திருமாவளவன் தாவேக விஜயின் விமர்சனங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அவருக்கு தோணுவதை பேசுகிறார், எழுதி கொடுப்பதை வாசிக்கிறார், திமுக எதிர்ப்பை மட்டுமே அரசியலாக பேசுகிறார். இதுவரைக்கும் 5 தலைவர்களை கொள்கைகளாக ஏற்றுக்கொண்டதாக சொன்ன அவர், அந்த தலைவர்களின் கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை தன்னுடைய தலைமையை ஏற்று வருகின்ற தொண்டர்களிடம் விளக்கியதாக தெரியவில்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை கூட விஜய் சொன்னதாக தெரியவில்லை. அவர் கட்சி துவங்கிய நாள் முதல் இன்று வரைக்கும் ஒரே அஜெண்டா மட்டும்தான் விஜயின் செயல் திட்டமாக இருக்கிறது. திமுக எதிர்ப்பு மட்டுமே. அது அவருக்கான அரசியல் என்பது மாற்று கருத்து இல்லை. அவர் திமுகவை எதிர்க்கட்டும். ஆனால் விஜயின் பார்வை என்ன என்பதை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக கட்சி துவங்கினார், யாருக்காக கட்சி துவங்கினார், எந்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்கிறார், எந்த செயல் திட்டத்தை செயல்படுத்த போகிறார், இது குறித்தெல்லாம் இதுவரையில் அரசியல் களத்தில் பயணித்து வரும் என்னை போன்றவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வாறு விஜய் பற்றி பேசியுள்ளார் திருமாவளவன். இதனையடுத்து தொகுதி பங்கீடு பற்றி திமுகவிடமிருந்து அழைப்பு வந்ததா என்று கேட்டதற்கு, ஒவ்வொரு கட்சியாகத்தான் அழைப்பாங்க, விரைவில் அழைப்பு வரும், நாங்கள் பேசுவோம் என தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக விஜய் அவர்கள் பேச்சுக்கு இதுவரை திமுக தரப்பில் இருந்து பெரிய அளவில் யாரும் பதில் கொடுக்காத போது திருமாவளவன் மட்டும் விஜயை தாக்கி பேசியிருப்பது மூலம் அறிவாலயத்தில் நிழலுக்கு ஒதுங்குபவர்களை என்று திருமாவளவன் போன்ற கட்சியைத்தான் விமர்சனம் வைத்தார். திருமாவளவன் தனக்கான உரிமை மட்டுமே கூட்டணியில் பெறுகிறாரே தவிர மக்களின் உரிமைக்காக ஒருபோதும் குரல் கொடுக்கவில்லை. இதையெல்லாம் மையப்படுத்திதான் விஜய் பேசியிருப்பார். இதுதான் திருமாவளவனுக்கு முகம் சுளிக்க வைத்திருக்கும். இதனாலேயே அவசரமாக பேசியிருப்பார் என்றே கூறப்படுகிறது. இதுவரை திருமாவுக்கு திமுக கூட்டணியில் இருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. விசிகாவும் தொகுதி பங்கீடு தொடர்பாக குழுவும் அமைக்கவில்லை.